everyone, welcome to Shiksha class. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உயர்நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு வெளிவந்திருக்கு. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனம் தொடர்பாக பல ஆண்டுகளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பானது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மட்டும் அல்ல, யூஜிசி நெட் எக்ஸாம் முடிச்சவங்களுக்கும் டிஎன் செட் எக்ஸாம் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு நான் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல ஒரு பேராசிரியரா பணிபுரியணும், உதவி பேராசிரியரா பணிபுரியணும்னு நிறைய பேர் அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த தீர்ப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த தீர்ப்புனால என்னென்ன தாக்கம் ஏற்பட போகிறது, டிஆர்பில இருந்து அடுத்து நம்ம என்ன அறிவிப்பை எதிர்பார்க்கலாம், ஏற்கனவே கடந்த ஆண்டு ஏபிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்றவங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு பார்க்கணும். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நான் சொல்லியிருந்த மாதிரி கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றிட்டு வந்தாங்க. ஸோ கௌரவ விரிவுரையாளர்கள், அதாவது கெஸ்ட் லெக்சர்னு சொல்ற எல்லாருமே தங்களை ஒரு உதவி பேராசிரியரா பணி வரன்முறை செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தாங்க. இதைத் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் 2020ஆம் ஆண்டு போல ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. பின்னர் நம்ம தமிழக அரசு அந்த அரசாணையை ரத்து செய்தது. தனது கொள்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டாங்க. என்ன அப்படின்னா, கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு டைரக்டா அவங்க ரெகுலரைஸ் பண்ணி போஸ்டிங் கொடுக்கல. அதற்கு மாற்றாக தன்னுடைய கொள்கையவே அவங்க மாற்றிக்கொண்டு திறந்த போட்டித் தேர்வு மூலம் பணியிடங்கள் நிரப்ப முடிவு செய்தார்கள். இதுதான் தமிழ்நாடு அரசோட முடிவா இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து அவங்க அடுத்து இன்னொரு ஜிஓ வெளியிட்டாங்க. அந்த ஜிஓவின் அடிப்படையில டிஆர்பி போர்டு, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுமே அவங்களுமே நோட்டிபிகேஷன் கொடுத்து ஒரு போட்டித் தேர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க. நம்மளுமே கடந்த ஆண்டு அந்த போட்டித் தேர்வு ரொம்ப சிறப்பா நடந்தது. வெற்றிகரமா தமிழ்நாடு முழுக்க 42,000 பேர் விண்ணப்பிச்சு அந்த தேர்வும் எழுதிட்டோம். இப்போ இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் 2020ல ஒரு நிலைப்பாடு இருந்தது. பின்னர் தனது கொள்கையை மாற்றிக்கொண்டு வேறொரு நிலைப்பாடு, வேறொரு அரசாணை வெளியிட்டு அதன் மூலமாக இன்னொரு போட்டித் தேர்வு நடந்தது இல்லையா, இந்த உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு. இதை தொடர்ந்து பல வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கின் தீர்ப்பு தான் உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த தீர்ப்புல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கௌரவ விரிவுரையாளர்கள், அதாவது கெஸ்ட் லெக்சரர்ஸ் மாநில அளவிலான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமா தேர்வு செய்யப்படவில்லை அப்படிங்கறது அவங்க உறுதியா சொல்றாங்க. அடுத்தது, கல்லூரி அளவிலான அறிவிப்புகள் மூலமா தான் அவங்க நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே நேரடி பணி வரன்முறை வழங்க முடியாது அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தின் ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. அரசு பணியிடங்களை நிரப்பும் பொழுது அதுல ஓப்பனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது இதன் பின்னணி என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை சட்டத்திலும் சரி, அரசியல் சாசனத்திலும் சரி, எப்பவுமே அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு உண்டு. அப்போ அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல நம்ம அந்த தேர்வுக்குரிய அறிவிப்பை வெளியிடணும். அது அனைவருக்கும், இப்ப தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய தேர்வு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த அறிவிப்பு சென்றடையணும். அப்ப அரசாங்கத்துல இருந்து அது ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அவங்க போட்டித் தேர்வு என்னைக்கு நடத்த போறாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்பங்கள் எப்ப நம்ம நிரப்பணும், அந்த போட்டித் தேர்வுக்குரிய பாடத்திட்டம் என்ன, அந்த போட்டித் தேர்வுக்குரிய தேர்வு முறை என்ன, அதாவது எத்தனை மதிப்பெண்களுக்கு எழுத போறாங்க, எத்தனை மணி நேரம் அந்த தேர்வு நடைபெற போகுது, அதுல நேர்முக தேர்வு இருக்கா, இந்த மாதிரி அனைத்து தகவலும் வெளிப்படையாக அவங்க சொல்லணும். இதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தகுதியானவர்களும் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பாங்க. அந்த தேர்வை முறைப்படி எழுதுவாங்க. அந்த தேர்வின் முடிவை பொறுத்துதான் பணி நியமனம் செய்யப்படும். ஸோ இதுதான் நம்மளோட அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தின் சமத்துவ கொள்கையா இருக்கு. இதுவுமே இந்த தீர்ப்புல ரொம்ப வெளிப்படையா குறிப்பிடுறாங்க. நீதிமன்றம் அதை வலியுறுத்துது. அனைவருக்குமான சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவா இந்த தீர்ப்புலயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 42,000 பேர் கடந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பித்திருந்தாங்க. தமிழகத்துல மொத்த காலி பணியிடங்கள் 7,000 காலி பணியிடங்கள் இருக்கு. அதாவது உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் 7,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் தான் இருக்குது. கடந்த ஆண்டு முதல் முறை நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அவங்க 4,000 பணியிடங்களை நாங்க நிரப்ப போறோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, 1 இயர் ஆச்சு, எக்ஸாம் வைக்கல. ஸோ 1 இயர்
தாண்டி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன ரத்து செய்துட்டு, புது நோட்டிஃபிகேஷன் குடுக்கும் பொழுது, இவங்க வந்து அந்த 4000 பேர் அப்படிங்கிறத 2708 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பணியிடங்கள் குறைக்கப்பட்டது உண்மைதான். கடந்த நோட்டிஃபிகேஷன்ல. அண்ட் நம்ம 42,000 பேர் அப்ளை பண்ணி எழுதின எக்ஸாம்லயுமே இந்த 2708 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனுக்கு தான் நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருந்தோம். இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடுதலாக 1292 பணியிடங்களையும் இதுல சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே கொடுத்த நோட்டிபிகேஷன்ல அப்படி சேர்க்க முடியுமா? அதுதானே உங்க கேள்வி. நம்ம நோட்டிபிகேஷன்லயே தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இல்ல இந்த தேர்வுக்குரிய அனைத்து முறைகளும் முடிவு செய்ய வேண்டிய வந்து இறுதி நபர் வந்து டிஆர்பிங்கிற அந்த போர்டு தான். இப்போ உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து டிஆர்பி போர்டு வந்து 2708 அப்படிங்கிற அந்த காலி பணியிடங்களை கூடுதலா 4000 உயர்த்தி கூட அவங்க ரெக்ரூட்மெண்ட் செய்யலாம். அப்போ ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம் இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்றீங்க, மேம் நான் வந்து 50 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்க. 50 கொஸ்டின்ங்கிறது ஒரு சூப்பரான மார்க். நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்க வந்து அப்ஜெக்டிவ்ல தான் 50 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்க எம்சிக்யூல. அது போக ஆஃப்டர்நூன் நடந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்டான மார்க் வந்துடும். ஸோ ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் வச்சிருக்கீங்க. ஸோ ஈஸியா ரிசல்ட் எடுக்க முடியும். எம்சிக்யூல 50 மார்க் எடுக்கிறதே ஒரு நல்ல மதிப்பெண்கள் தான். அப்போ நிறைய பேருக்கு இப்போ 4000 பணியிடங்கள் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அரசாங்க பணி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் இந்த தீர்ப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கட் ஆஃப் நல்லா குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது எதை தெளிவுபடுத்துது அப்படின்னா, நடந்து முடிந்த காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் ஏபிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வெறும் 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய பேருக்கு அவங்க சொன்னதை விட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் இதுதான் அவங்க முதல் உத்தரவாவே கொடுத்திருந்தாங்க. 2வது உத்தரவு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சுதான் நம்ம வந்து போட்டித் தேர்வு வச்சுதான் பணியிடங்களை நிரப்ப முடியும். நேரடி பணி வரன்முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து அதாவது ஏற்கனவே எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அனுபவம் சார்ந்து 15 மார்க் வந்து வெயிட்டேஜ், அதிகப்படியா 15 மார்க் வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இது நம்மளுடைய நோட்டிபிகேஷன்லயுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இங்கேயுமே திரும்பவும் நீதிமன்றம் வந்து வலியுறுத்துது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் வயது வரம்பில் தளர்வு வழங்க வேண்டும். ஏன் அப்படின்னா அனுபவம் காரணமான வயது வந்து தடையா இருக்கக்கூடாது. எனக்கு அனுபவம் இருக்கு ஆனா வயது ஒரு தடையாயிடுச்சு, அந்த மாதிரி முரண்பாடு வரக்கூடாதுங்கிறதுனால விரிவுரையாளர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து நம்ம ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு இருக்காது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 7000த்திற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து காலியா தான் இருக்கு. அதுல 4000த்துக்கு இப்ப உடனடியா நீங்க ரிசல்ட் சொல்லி உங்க பணியிடத்தை நிரப்புங்கள் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அப்போ மீத இருக்கிற அந்த 3000 சொச்சம் வேக்கன்சிக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இவ்ளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்கக்கூடாது உதவி பேராசிரியர்ல. ஏன்னா கல்வி முறை அது பாதிக்கும் இல்லையா? கல்வியோட கட்டமைப்பே வந்து அது ரொம்ப வீக் ஆயிடும். ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் இருந்தாதான் நம்மளோட கல்வி கட்டமைப்ப வலிமையா எடுத்துட்டு போக முடியும். அதனால அடுத்த 6 மாதங்களுக்குள்ள மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3000 சொச்சம் போஸ்டையுமே வந்து நீங்க நிரப்பணும். அதற்குரிய நோட்டிபிகேஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளா நம்ம பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் தற்போதைய பணி நிலையில அவங்க தொடரலாம். இடைக்கால பாதுகாப்பு வழங்கப்படும். அதாவது பணியில இருந்து அவங்கள நீக்கக்கூடாது. நம்ம அடுத்த கவர்மெண்ட் போஸ்டிங் போடுற வரைக்கும் இப்போ இருக்கிற கெஸ்ட் லெக்சரை அவங்க டக்குன்னு பணியில இருந்து நீக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த தீர்ப்புல வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு மூலயமா நம்ம 2 விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். நேரடி பணிவரன் முறைக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதும், கண்டிப்பா டிஆர்பி வந்து நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சுதான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க. அதன் மூலியமா தான் உதவி பேராசிரியர் பணி நியமனம் செய்ய போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெளிவா தெரியுது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களோட ஃபியூச்சர் கேரியர் காலேஜ் டீச்சிங் அல்லனா ஸ்கூல் டீச்சிங், ஸோ டீச்சர்ஸ்க்காகவே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சிக்ஷா கிளாஸ். அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பதிவு.
யுஜிசி நெட் நீங்க முடிச்சிருக்கீங்க, சிஎஸ்ஐஆர் நெட் முடிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதே மாதிரி பிஹெச்டி முடிச்சிருந்தாலுமே இது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான். இப்போ பிஹெச்டி முடிச்சவங்க நீங்க நேரடியா அடுத்து வர நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே யுஜிசி நெட் எக்ஸாம் முடிச்சு வச்சிருக்கேன், செட் எக்ஸாம் நான் முடிச்சு வச்சிருக்கேன்னா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு இப்போயில இருந்தே தயாராக ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், அதோட பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, நான் லாஸ்டா நடந்த செட் எக்ஸாம வந்து தவற விட்டுட்டேன். இந்த செட் எக்ஸாம் அதாவது அடுத்து ஒரு காலேஜ் டிஆர்பிக்கு முன்னாடி செட் எக்ஸாம் வைப்பாங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு கேட்கிறீங்க. கண்டிப்பா அடுத்த செப்டம்பர் மாதம் செட் எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? வர செப்டம்பர் மாதம் வந்து செட் எக்ஸாம் இருக்கு. அதை தொடர்ந்து தான் நமக்கு அடுத்து ஒரு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இத வந்து நீங்க அனைவரும் ஒரு ஆசிரியரா, உதவி பேராசிரியரா நீங்க அனைவரும் ரொம்ப தெளிவா உள்வாங்கிக்கணும். அடுத்து வர செப்டம்பர் மாதம் போல கண்டிப்பா ஒரு செட் எக்ஸாம் இருக்கும். அந்த செட் எக்ஸாமோட ரிசல்ட்ட பொறுத்து அடுத்து காலேஜ் டிஆர்பியோட அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எல்லாருமே காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் எழுத முடியும். ஸோ போன முறை 2025ஆம் ஆண்டு காலேஜ் டிஆர்பி வாய்ப்பை தவற விட்டவங்க, செட் எக்ஸாம் வாய்ப்பை தவற விட்டவங்க, அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு இப்பையிலிருந்தே தயாராக ஆரம்பிச்சிடுங்க. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இதற்குரிய அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம டிஆர்பி போர்டுல இருந்து இந்த எக்ஸாம் பத்தி அடுத்து எந்த தகவல் வந்தாலோ சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவு வேகன்சின்னு தெளிவா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாமோட டேட் என்ன, அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட மெரிட் லிஸ்ட்டும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் என்ன, இது எல்லாமே அடுத்து நம்ம டிஆர்பி போர்டுல இருந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த எதிர்பார்க்கக்கூடிய தகவல் டிஆர்பி போர்டுல இருந்து அஃபிஷியலா கிடைக்கவும் உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மறக்காம சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ வரும். நிறைய பேர் வந்து மேம் என் ஃப்ரெண்ட் பார்த்து சொன்னாங்க அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு டைரக்டா வந்து நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தவிர உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய யுஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து நெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணல, செட் எக்ஸாமும் கிளியர் பண்ணல, பிஹெச்டியுமே கம்ப்ளீட் பண்ணல. நான் பிஹெச்டி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் இன்னும் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணல. இல்ல நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் கிளியர் பண்ணாம இப்பதான் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் ஆக முடியுமா? இந்த வாய்ப்பை நான் எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வர யுஜிசி நெட் எக்ஸாம்ல சேர்ந்து படிங்க. ஸோ அதற்குரிய அட்மிஷன்ஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. மறக்காம போத் பேப்பர் 1 and 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் நீங்க இருந்த இடத்துல இருந்தே படிக்க முடியும். உங்க போன்லயும் உங்க லேப்டாப்லயும் டெய்லி லைவா இன்டராக்டிவா என்னோட படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு மொபைல் ஆப்ல கொடுத்துருவோம். மெட்டீரியலும் உங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் டிஎன் செட்டுக்குமே போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நம்ம கொடுக்குறோம். இதுவுமே லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டிங் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், 1-to-1 மென்டர்ஷிப் இருக்கும். கண்டிப்பா போன முறை செட் வாய்ப்பை தவற விட்டவங்க இந்த செட் எக்ஸாம் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல தர நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா காலேஜ் டிஆர்பிக்கு நியூ பேட்ச் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த நம்பர் கிளிக் பண்ணி கால் பண்ணி அட்மிஷன்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.